Hi guys, this is Sayed. Like today I'm going to explain about method of depreciation. For depreciation, like depreciation நமக்கு நிறைய methods இருக்கு கரெக்ட்டுங்களா? பட் நம்ம ஆல்மோஸ்ட் we are going to use only two methods. எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணாங்க. ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு, செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். அது ரெண்டும் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா என்ன, ரைட் டவுன் வேல்யூ மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு. Actually, the straight line method, we are going to calculate about the original value, correct? Original cost and whatever depreciation value. The original cost நம்ம depreciation எவ்வளோ நம்ம அந்த பர்சன்டேஜும் நம்ம கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயரில் ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh இருக்கு 10%. ஸோ அது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ நமக்கு 19,000 வந்தாலும் செகண்ட் இயரில் we are going to take that original value only again 10 lakh, correct? ஸோ அது நெக்ஸ்ட் இயர் நமக்கு 18 17 நமக்கு எத்தனை அமௌண்ட் குறைஞ்சாலும் நம்ம ஒரிஜினல் வேல்யூ எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஸ்ட்ரைட் லைனில். ரிட்டர்ன் டவுன் வேல்யூவில் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னாக்கா அந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூ வருது பார்த்தீங்களா, 1 lakh minus 10,000 90,000 வருதா. ஸோ we are going to calculate again 90,000 into 10%. ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் டவுன் வேல்யூவில் கால்குலேட் பண்ணுவோம். இந்த டூ மெத்தட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிலையுமே அதிகமாக யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம what are the depreciation methods, like almost some companies using also some other methods. So we are going to see all those methods. Okay, like first one பார்த்தீங்கன்னா straight line method I already explained. Return down method also I already explained. Sum of year of digit, that's also same. This methods based on the year they are calculating. Okay, the second, like mission hour method. This mission hour method means the based on the mission hours they are going to fix the rate. ஓகேங்களா. இந்த மிஷினோட ஹவர்ஸை வச்சு தான் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து லைக் தீர்மானிப்பாங்க. அதோட ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னாக்கா அந்த மிஷின் ஹவர் ரேட்டு தான். ஓகேங்களா. மிஷின் ஹவர் மெத்தட்ஸ்னா மிஷின் ஹவர் ரேட். ஓகேங்களா. அதுதான் வந்து மிஷின் ஹவர் மெத்தட். அது ப்ரொடக்ஷன் யூனிட் மெத்தட் அண்ட் டிப்ளைன் மெத்தட்னாக்கா என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு அது யூனிட்டை பற்றி கால்குலேட் பண்ணாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னாக்கா, ஸோ வி ஹாவ் லைக் ஆயில். ஓகேங்களா. இப்போ நம்மகிட்ட ஆயில் இருக்கு, 1000 கனர் இருக்கு. ஓகேங்களா. ஆயில் பார் இருக்கு, சம்திங் ஆயில் இருக்கு. ஸோ ஒரு வருஷமா என்ன பண்ணுவோம், நம்ம ஆயிலை எடுக்க 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 அந்த ஆயில் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். கரெக்டுங்களா. பேஸ்ட் ஆன் தட் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் தட் these two methods, the production unit method and the decline methods. அதாவது அந்த யூனிட்டை நம்ம கால்குலேட் பண்ணி, so we are calculating for that these two depreciation method. But for my experience I worked also the two methods only, straight line method and write down method value only. So this is the, if you are going interview they are asking for the methods of depreciation, or what are the how many what are the type of depreciation methods, something they are asking. You can say this like 6 methods. Okay, that is almost everything will be covered. You have to tell to this answer, it is good for your interview, I think. Okay guys, thank you so much. This is the today's methods of depreciation. Okay guys, thank you.